Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு சிம்பிள் தோசை 5 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதுல வந்து நம்ம வந்து கடலை மாவு சேர்க்க போறோம். ஸோ ஒரு 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கப்பு ரவை, 3/4 கப்பு கடலை மாவு, சரிங்களா? அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு ஆட் பண்ண பிறகு. அடுத்தது வந்து தயிர், ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாவு மாதிரி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் பேட்டர்னு சொல்லலாம். குவிக்காக வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த தோசையை செய்ய முடியும். மாவு வீட்டில் ரெடி ஆகலைன்னா கூட இந்த தோசையை நீங்கள் செய்யலாம். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. மாவு ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஊத்தலாம், அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து கடாய் இலுப்புச்சட்டியில வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லேசா சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்க ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இந்த தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கும். ஒரு வெஜிடேரியன் ஆம்லெட்னு நீங்க சொல்லலாம் இதுல. அதுக்கு அடுத்தது வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா கேபேஜ், கேரட், அதுக்கப்புறமா வந்து கொடை மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்க போடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அது வந்து ஃபுல்லா வேகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பட் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இதை வந்து இந்த மாவுல வந்து கொட்டிடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாருங்க, ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறது நல்லது. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த தோசை வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியா திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு உண்டான காரணமும் அதுதான். கடைசியா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ பேட்டர் வந்து கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேன்ல வந்து நீங்க வாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கிறேன். தோசை எப்படி வாக்குறோமோ அதே ப்ராசஸ் தான் பாருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து எண்ணெய் ஊத்திடுங்க, மூடிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? பாருங்க, மறுபடியும் மாவு ஊத்துங்க. இன்னொரு ஒரு தோசை நான் காட்டுறேன் குவிக்கா ஒரு சாம்பிளுக்காக. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்தின பிறகு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிருக்கும். திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய், மூடி வச்சிருங்க. தோசை ரெடி. ஸோ நீங்களும் இந்த தோசையை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.